இந்த வீடியோவை நீங்க இப்போ பார்க்குறீங்கன்னா, அது சாதாரணம் கிடையாது. ஒரு காரணம் இருக்கு. ஒரு அழைப்பு இருக்கு. ஒரு சிக்னல் இருக்கு. உங்க வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, இப்ப இருந்து அது மாறப்போகுது. நான் சொல்லப் போறத கவனமா கேளுங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் வராத மெசேஜ். இது 100 பேர்ல 1 பேருக்கு தான் வரும் ஒரு சக்தி. நீங்க பல நாட்களா குழப்பத்தில் இருந்திருக்கலாம். எதுவும் சரியா நடக்கலன்னு தோணியிருக்கும். முயற்சி பண்ணியும் ரிசல்ட் கிடைக்கலன்னு மனசு உடைஞ்சிருக்கும். ஆனா அந்த எல்லா நேரங்களையும் பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்க தோற்ற மாதிரி தோன்றினாலும் உண்மையில நீங்க தயாராகிக்கிட்டே இருந்தீங்க. இப்போதான் அந்த நேரம் வந்திருக்கு. உங்க வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்துக்கு செல்லும் முன் சில அறிகுறிகள் வரும். அதை பல பேர் கவனிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா அந்த அறிகுறி உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. நான் கேட்கிறேன், சமீபத்துல உங்க வாழ்க்கையில சில விசித்திரமான விஷயங்கள் நடந்ததா? ஒரே நம்பர் ரிப்பீட்டட் அப்படியே தெரியுதா? 11 மணி 11 நிமிஷம் மாதிரி சில நேரம் உங்க மனசு காரணம் இல்லாம பதட்டமா இருக்கு. அல்லது திடீர்னு ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுதா? இந்த எல்லாம் சாதாரணம் இல்லை. இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற சிக்னல். இப்ப நடக்க போகிற விஷயம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு வரும். நீங்க மறந்த கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மாற்றம் வரணும்னா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்க பயம்தான் உங்க வாழ்க்கையை இத்தனை நாள் தடுத்து நிக்குது. அதை விட்டுட்டா உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும். நான் இப்போ சொல்ல போறது கவனமா கேளுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கதவை திறக்குது. ஆனா அந்த கதவை கடக்கணும் என்பதற்கு துணிச்சல் உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்க தயாரா இருக்கீங்களா? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. இது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம் கேள்வி. நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த சில நாட்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறத நீங்களே நம்ப முடியாது. இப்ப ஆரம்பம் தான். அடுத்த நிமிஷங்கள்ல நான் சொல்ல போறது உங்க வாழ்க்கையை மாற்றும் உண்மைகள். இப்ப நான் சொல்ல போறதை நீங்க முழு மனசோட கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. பல பேருக்கு வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த மாற்றம் வரணும்னா என்ன செய்யணும்னு புரியாது. அதனாலதான் அவங்க அதே இடத்துலவே நிக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படியே இல்ல. நீங்க இப்போ இந்த நேரத்துல இந்த மெசேஜ் கேட்குறீங்கன்னா உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சமீப காலத்துல சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஒரே மாதிரி பிரச்சனை, ஒரே மாதிரி மனிதர்கள், ஒரே மாதிரி சிச்சுவேஷன். இதெல்லாம் சாதாரணம் இல்லை. இது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கிறது. நீங்க அந்த பாடத்தை புரிஞ்சிக்காம இருந்தா அதே விஷயம் மீண்டும் மீண்டும் நடக்கும். ஆனா ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ரியலைசேஷன், அதுவே உங்க வாழ்க்கையை மாத்தும். நீங்க இப்ப என்ன நம்புறீங்கோ அதுதான் உங்க வாழ்க்கை ஆகுது. நீங்க உங்களையே டவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் டவுட்டா தான் இருக்கும். நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையும் ஸ்ட்ரெங்தா மாறும். இது ஒரு சிம்பிள் லாஜிக் மாதிரி தோணலாம். ஆனா இதுதான் பெரிய ரகசியம். நான் இன்னொரு விஷயம் சொல்லுறேன். நீங்க பல நேரம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் இன்னும் பெரிய விஷயத்துக்கு பார்ன் ஆனவன் ஸ்லாஷ் ஆனவள்னு. அது ஒரு சாதாரண தாட் இல்ல. அது உங்க சோல் உங்களுக்கு கொடுக்கிற சிக்னல். அந்த சிக்னலை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு பின்வரும் சேஞ்சா ரொம்ப பவர்ஃபுல். இப்போ நீங்க அனுபவிக்கிற ஸ்ட்ரகிள் அது பனிஷ்மெண்ட் இல்ல, அது ப்ரிப்பரேஷன். ஒரு பெரிய விஷயத்துக்கு உங்களை தயார் பண்ற ட்ரைனிங். ஒரு வீரன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுவான், அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்கிக்கிட்டே இருக்கு. நீங்க இன்னும் கவனிக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. சில பேரு திடீர்னு உங்க வாழ்க்கையில இருந்து விலகிடுவாங்க. சில விஷயங்கள் தானாகவே முடிஞ்சிடும். அதுக்காக கவலைப்படாதீங்க. அது லாஸ் இல்ல, அது கிளியரிங். பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில தேவையில்லாததை ரிமூவ் பண்ணுது. ஏன்னா ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்க போகுது. புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் வரணும்னா நீங்க பழையதை விட்டுடணும். நீங்க இன்னும் கடந்த காலத்தை பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா புதியது வர இடம் கிடையாது. இதுதான் பல பேர் செய்யற மிகப்பெரிய தவறு. நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன். விடுறதுக்கு பயப்படுறவன் வெற்றி பெற முடியாது. நீங்க இப்போ விட்டுடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வர போகுது. நம்ப முடியலன்னு தோணலாம். ஆனா சில நாட்கள்ல நீங்களே உணர்வீங்க,
நான் இப்ப சொல்ற அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியம். அத கவனமா கேளுங்க. இப்போ கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்கு செல்லும் முன் பிரபஞ்சம் சில தெளிவான அறிகுறிகளை கொடுக்கும். அதை புரிந்து கொள்ளும் மனிதர்கள்தான் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். முதல் அறிகுறி, நீங்க தனிமையாக உணர ஆரம்பிப்பீர்கள். முன்பு உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு ஈர்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அது மனச்சோர்வு இல்லை, அது மாற்றத்தின் ஆரம்பம். உங்கள் மனம் பழைய விஷயங்களிலிருந்து விலக ஆரம்பிக்கிறது. இரண்டாவது அறிகுறி, நீங்கள் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். சிறிய விஷயங்களையும் ஆழமாக ஆராய்வீர்கள். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் யார்? எதற்காக இவ்வளவு சோதனை? இந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் எழ ஆரம்பிக்கும். இது சாதாரணம் அல்ல. உங்கள் உணர்வு நிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது அறிகுறி, சில விஷயங்கள் திடீரென முடிவுக்கு வரும். ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு திட்டம். நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் அது முடிந்துவிடும். அந்த நேரத்தில் அது இழப்பு போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது பாதுகாப்பு. உங்களுக்கு பொருந்தாததை பிரபஞ்சம் நீக்குகிறது. நான்காவது அறிகுறி, சில நேரங்கள் காரணமே இல்லாமல் ஒரு நல்ல உணர்வு வரும். எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை தோன்றும். அது ஒரு குறிப்பு, நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்க. ஐந்தாவது அறிகுறி, நீங்கள் சில எண்ணங்களை மீண்டும் மீண்டும் காண ஆரம்பிப்பீர்கள். ஒரே எண்ணிக்கை மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களுக்கு பட்டுக்கொண்டே இருக்கும். அது ஒரு சின்னம், நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு அமைதியான செய்தி. இப்பொழுது நீங்கள் இந்த அறிகுறிகளில் சிலவற்றையாவது உணர்ந்தால் ஒரு விஷயம் உறுதி, உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தின் அருகில் உள்ளது. ஆனால் இங்கேதான் பலர் தவறு செய்கிறார்கள். மாற்றம் வரும்போது அவங்க பயப்படுகிறாங்க. என்றால் அது புதிதாக இருக்கும். அவங்க பழகிய துன்பத்தை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. மாற்றம் வரும்போது சிறிய சிரமம் வருவது இயல்பு. அது ஒரு அடையாளம். நீங்கள் வளர்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். நீங்கள் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு வரும் வாழ்க்கை உங்களை ஆச்சரியப்படுத்தும். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் எளிது. உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதிக சிந்தனையை மெதுவாக குறைக்குங்கள். உங்கள் உள்ளத்தின் குரலை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அடுத்த சில தருணங்களில நான் சொல்லப்போடும் விஷயம் உங்கள் வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றக்கூடியது. இப்போ நான் சொல்லப்போகும் விஷயத்தை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தின் மையம். நீங்கள் இதுவரை நினைச்சது போல வாழ்க்கை வேலை செய்யாது. நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் நடந்திருக்காது. அதனால நீங்க சில நேரங்கள்ல சோர்ந்து போயிருப்பீங்க. என்னால முடியல என்று கூட நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மையில அது உங்க பலவீனம் இல்ல. அது சரியான நேரம் வராததால தான். ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரம் வரும்போது முன்பு முடியாதது கூட மிகவும் எளிதாக நடக்கும். நீங்க பல வருடங்களாக காத்திருந்த விஷயம் ஒரே சில நாட்கள்ல நடந்துவிடும். இது ஒரு அதிசயம் போல தோன்றும். ஆனால் இது இயல்பான ஒன்று. பிரபஞ்சம் வேலை செய்வது இதுதான். நீங்கள் ஒரு விதை போல் இருக்கிறீர்கள். ஒரு விதை மண்ணில் போட்ட உடனே மரமாக மாறாது. அதுக்கு நேரம் தேவை. அது உள்ளே வளர வேண்டும். அது வலிமை பெற வேண்டும். அப்பிறகுதான் அது வெளியில் வெளிப்படும். அதே மாதிரி நீங்கள் இதுவரை அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் உங்களை உள்ளிருந்து வலிமை பெறச் செய்திருக்கிறது. இப்போதான் அந்த வலிமை வெளியில் வரப்போகிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்க வேண்டும். நீங்கள் எதை தொடர்ந்து நினைக்கிறீர்களோ அதே விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிதாகும். நீங்கள் பயத்தை நினைத்தால் பயம் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்பிக்கையை நினைத்தால் வாழ்க்கை முன்னேறும். இது ஒரு சாதாரண எண்ணம் இல்லை, இது ஒரு சட்டம். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் என்ன விதைக்கிறீர்களோ அதேதை தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அதனால தான் இப்ப இருந்து நீங்கள் உங்களையே கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் சொற்களை கவனிக்க வேண்டும். உங்கள் எண்ணங்களை கவனிக்க வேண்டும். நீங்கள் உங்களை பற்றி என்ன பேசுகிறீர்கள்? நான் முடியாது என்று சொல்கிறீர்களா, அல்லது நான் முடியும் என்று சொல்கிறீர்களா? இந்த இரண்டு வாக்கியங்களுக்கும் உள்ள வித்தியாசம் உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றும். நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன். உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்களோ உலகமும் உங்களை அப்படித்தான் பார்க்கும். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் உங்களை மதிக்கும்.
நீங்கள் உங்களை குறைத்து நினைத்தால் வாழ்க்கையும் உங்களை தள்ளி வைக்கும். அதனால இப்போ இருந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் மாறப்போகிறேன் என்று. நான் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் என்று. இந்த ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய கதவை திறக்கும். அந்த கதவு திறந்தவுடனே நீங்கள் இதுவரை பார்த்திராத வாய்ப்புகள் உங்கள் முன் வரும். ஆனால் அதை காண ஒரு திறந்த மனம் தேவை. அதை ஏற்க ஒரு துணிச்சல் தேவை. நீங்கள் அந்த துணிச்சலை எடுத்தால் அடுத்ததாக நடக்கப் போவது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் உண்மை. இப்போ மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்திற்கு நீங்க வந்திருக்கிறீர்கள். இதுவரைக்கு நான் சொன்ன அனைத்தும் உங்களை தயார் செய்யதான். இப்போ நீங்க கேட்கப் போவது உங்கள் வாழ்க்கையில நேரடியாக நடக்கப் போகும் உண்மை. கவனமாக கேளுங்கள். அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறிய ஒரு நிகழ்வு போலதான் தொடங்கும். ஒரு சந்திப்பு, ஒரு செய்தி, ஒரு வாய்ப்பு. அது சாதாரணம் போல தோன்றும். ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் திருப்பம். பலர் அந்த தருணத்தை கவனிக்க மாட்டார்கள். அவர்கள் அதை ஒரு சாதாரண விஷயமாகவே பார்க்கிறார்கள். அதனாலதான் அவர்கள் அந்த வாய்ப்பை இழக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வையும் கவனமாக பார்க்க வேண்டும். என்றால் பிரபஞ்சம் நேரடியாக வந்து பேசாது. அது அறிகுறிகள் மூலமாகத்தான் பேசும். இப்போ உங்களுக்கு வரும் ஒவ்வொரு சின்ன மாற்றமும் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? வாழ்க்கை மாறும்போது அதனை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? என்றால் மாற்றம் வந்தால் சில பழைய விஷயங்களை நீங்கள் விட வேண்டி வரும். சில பழைய மனிதர்களை நீங்கள் மறக்க வேண்டி வரும். சில பழைய எண்ணங்களை நீங்கள் உடைக்க வேண்டி வரும். அது எளிதாக இருக்காது. ஆனால் அது அவசியம். ஒரு புதிய வாழ்க்கை வரணும்னா பழைய வாழ்க்கை முடிவுக்கு வரணும். இது இயல்பு. இப்போ நீங்கள் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை, நீங்கள் இழக்கிறதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாததுதான். நீங்கள் பெறப்போவது உங்களுக்கு சரியானதுதான். அதனால் பயப்படாதீர்கள். நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கை நல்லதற்காக மாறிக்கொண்டிருக்கிறது என்று. இந்த ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தி. நான் உங்களுக்கு ஒரு கடைசி அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். ஒப்பிடாதீர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனி பாதை இருக்கும். உங்கள் பாதை உங்களுக்கு மட்டுமே. நீங்கள் உங்கள் பாதையில் முன்னேறுங்கள். அதுவே உங்களை உங்கள் இலக்கிற்கு கொண்டு சேர்க்கும். இப்போ இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நம்பிக்கை, அமைதி, முன்னேற்றம். இந்த மூன்றையும் பிடித்துக்கொண்டு செல்லுங்கள். அப்போ நீங்கள் காத்திருந்த அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகி நிற்கும். இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம். இப்போ நீங்கள் ஒரு மிக முக்கியமான விளிம்பில் நிற்கிறீர்கள். இந்த நிலையை பலர் அடையவே முடியாது. ஆனால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்கே ஒரு காரணம் இருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. அதை நீங்கள் மெதுவாக உணர ஆரம்பிப்பீர்கள். முன்னாடி உங்களுக்கு பயம் கொடுத்த விஷயங்கள் இப்ப அவ்வளவு பெரியதாக தோன்றாது. முன்னாடி உங்களை தடுக்க வைத்த எண்ணங்கள் இப்ப பலவீனமாக மாறிவிடும். இதுதான் உண்மையான மாற்றத்தின் அடையாளம். இது வெளியில நடக்கிற மாற்றம் இல்ல. இது உள்ளத்தில் நடக்கிற மாற்றம். உங்க எண்ணங்கள் மாறும்போது உங்க வாழ்க்கை தானாக மாறும். இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது உங்கள் உள்ளத்தின் நிலை. நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா அல்லது இன்னும் குழப்பத்தில் இருக்கிறீர்களா? அமைதி வந்துவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய அறிகுறி. நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ இருந்து எடுக்கும் சிறிய முடிவுகள் கூட உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதனாலதான் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுக்க வேண்டும். அவசரப்படாதீர்கள். சிந்தித்து முடிவு எடுக்குங்கள். உங்கள் உள்ளம் என்ன சொல்கிறது என்பதை கேளுங்கள். அதுதான் உங்களுக்கு சரியான வழிகாட்டும். நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல வேண்டும். நீங்கள் தனியாக இல்லை. எப்போதுமே இல்லை. ஒரு சக்தி உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. நீங்கள் விழுந்த நேரங்களிலும் நீங்கள் அழுத நேரங்களிலும் அது உங்களை விட்டு போகவில்லை. அதனாலதான் நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீர்கள். அதனாலதான் இந்த மாற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சக்தியை நம்புவது, உங்கள் பாதையை நம்புவது, உங்கள் வாழ்க்கையை நம்புவது. நம்பிக்கை வந்துவிட்டால் பயம் தானாக போய்விடும். பயம் போய்விட்டால் நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீர்கள்.
அதுதான் இப்ப நடக்கப் போகிறது. மெதுவாக, ஆனால் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை நினைச்சதை விட பெரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழ ஆரம்பிக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அடிப்படை இருக்கிறது. நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற வலிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறுக்காதீர்கள், அதை தடுக்காதீர்கள், அதை வெளியில கொண்டு வாருங்கள். அந்த தருணம் வந்த உடனே உங்க வாழ்க்கை வேகமாக மாற ஆரம்பிக்கும். அதை நீங்க நிறுத்த முடியாது. அது ஒரு இயல்பான ஓட்டம். அந்த ஓட்டத்தில் நீங்கள் செல்லுங்கள். அப்போ நீங்கள் காத்திருந்த அந்த பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில முழுமையாக வெளிப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. இப்போ நீங்க கேட்க போகும் விஷயம், இந்த முழு பயணத்தின் இறுதி புரிதல். இதுவரை நீங்கள் அனுபவித்த எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்திற்காக தான் நடந்தது. ஒரு நிகழ்வும் வீணாகவில்லை. ஒரு கஷ்டமும் காரணம் இல்லாமல் வரவில்லை. அனைத்தும் உங்களை இங்கே கொண்டு வரதான். நீங்கள் இப்போ இருக்கும் இந்த நிலை ஒரு முடிவு அல்ல. இது ஒரு தொடக்கம். ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நீங்க இதை உணர ஆரம்பித்த உடனே உங்க பார்வை மாறும். முன்னாடி நீங்க பிரச்சனையாக பார்த்த விஷயங்கள் இப்போ ஒரு பாடமாக தோன்றும். முன்னாடி நீங்கள் இழப்பாக நினைத்த விஷயங்கள் இப்போ ஒரு பாதுகாப்பாக தெரியும். இதுதான் உண்மையான விழிப்பு. இந்த விழிப்பு வந்த உடனே நீங்கள் யாராலும் தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு செல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் வலிமையை உணர்ந்திருப்பீர்கள். இப்போ இருந்து வாழ்க்கை உங்களை சோதிக்காது. வாழ்க்கை உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த ஒவ்வொரு முடிவும் உங்களை முன்னேற்றும். நீங்க நடக்கும் ஒவ்வொரு பாதையும் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்கும். இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. இது ஒரு முழுமையான மாற்றம். உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் உணர்வு மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். ஆனால் இந்த மாற்றத்தை நிலைத்திருக்கச் செய்ய நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை மறக்காதீர்கள். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை மறக்காதீர்கள். அதுதான் உங்களை இங்கே கொண்டு வந்தது. அந்த நினைவு உங்களுக்கு நிலைத்தன்மையை தரும். அது உங்களை நிலை தடுமாறாமல் வைத்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த புதிய வாழ்க்கையை முழுமையாக ஏற்கிறீர்களா அல்லது பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகிறீர்களா? இந்த தேர்வு உங்களுடையது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீங்கள் முன்னேற முடிவு செய்தால் இந்த உலகமே உங்களுக்கு உதவ ஆரம்பிக்கும். வாய்ப்புகள் உங்கள் முன் திறக்கும். மக்கள் உங்களுக்கு ஆதரவாக வருவார்கள். நேரம் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். இது ஒரு வாக்குறுதி அல்ல, இது ஒரு உண்மை. நீங்கள் இப்போ இதை நம்பினால் உங்கள் வாழ்க்கை அதற்கேற்ப மாறும். இப்போ இந்த தருணத்தில் ஒரு சிறிய உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் என்று. இந்த ஒரு உறுதி உங்கள் முழு வாழ்க்கையின் திசையை மாற்றும். இதுவே அந்த தருணம். இதுவே அந்த ஆரம்பம். இதுவே உங்கள் வாழ்க்கை மாறும் நேரம். இப்போ நீங்கள் இந்த முழு பயணத்தின் முடிவில் இல்லை, ஒரு புதிய வாழ்க்கையின் வாசலில் நிற்கிறீர்கள். இதுவரை நீங்கள் கேட்டது ஒரு வழிகாட்டுதல், ஒரு நினைவூட்டல், ஒரு விழிப்பு. இப்போ இருந்து அதை செயல்படுத்துவது உங்கள் பொறுப்பு. நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை மாற்றம் திடீரென்று நடக்காது. அது மெதுவாக ஆரம்பிக்கும். ஒரு சிந்தனை மாற்றமாக, ஒரு முடிவு மாற்றமாக, ஒரு சிறிய செயலாக. அதிலிருந்து தான் பெரிய மாற்றம் உருவாகும். நீங்கள் இப்போ இருந்து எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் விடும் ஒவ்வொரு பயமும் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை திறக்கும். நீங்கள் நம்பும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். இது ஒரு ரகசியம் அல்ல, இது ஒரு உண்மை. நீங்கள் அதை உணர்ந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இப்போ வரை நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டீர்கள். இப்போ இருந்து நீங்கள் வாழ்க்கையை உருவாக்கப் போகிறீர்கள். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். நான் உங்களுக்கு ஒரு கடைசி உண்மை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்த்த அந்த அதிசயம் வெளியிலிருந்து வராது. அது உங்கள் உள்ளத்திலிருந்தே வரும். நீங்கள் மாறும்போது உங்கள் உலகமும் மாறும். நீங்கள் உயரும்போது உங்கள் வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால உங்களை மாற்ற ஆரம்பியுங்கள். உங்களை நம்ப ஆரம்பியுங்கள். உங்கள் பாதையை ஏற்க ஆரம்பியுங்கள். அதற்கு பிறகு எல்லாம் தானாக சரியாகும். இப்ப இந்த தருணத்துல உங்கள் மனசுல ஒரு அமைதி இருக்கிறதா?
ஒரு நம்பிக்கை தோன்றுகிறதா? அப்படியென்றால் அதுதான் இந்த பயணத்தின் பலன். அதுதான் நீங்கள் பெற வேண்டிய சக்தி. அதை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை இழக்காதீர்கள். அதுவே உங்களை முன்னேற்றும். இப்போ நீங்க தனியாக இல்லை. நீங்க பலவீனமாக இல்லை. நீங்கள் தயார். ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயார். ஒரு புதிய உயரத்திற்கு தயார். இந்த தருணத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் இதுதான் உங்கள் வாழ்க்கை மாறிய தருணம். இந்த வீடியோவை நீங்கள் இங்கே வரை பார்த்திருந்தால் ஒரு விஷயம் உறுதி. நீங்கள் சாதாரணமான வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் இல்லை. உங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த செய்தி உங்களை வந்தடைந்தது. இப்ப நான் சொல்றத மனசில் பதியுங்கள். உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடுச்சு. அதை யாராலும் நிறுத்த முடியாது. ஆனா நீங்க உங்களை நீங்களே நிறுத்தி கொள்ளாதீங்க. பயத்தை விடுங்கள். சந்தேகத்தை விடுங்கள். நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த தருணத்துல உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கை நல்லதற்காக மாறிக்கொண்டிருக்கிறது என்று. அதை தினமும் சொல்லுங்கள். அதை நம்புங்கள். அதை உணருங்கள். அதற்கு பிறகு நீங்க காத்திருந்த அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகி நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் அதை உங்கள் மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த செய்தி தேவைப்படுகிற ஒருவருடன் பகிருங்கள். உங்கள் ஆதரவு இந்த மாதிரி இன்னும் பல நல்ல செய்திகளை கொண்டு வர உதவும். இப்போ உங்கள் பயணம் ஆரம்பமாகிறது. அதை நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். வெற்றி உங்களுடையது.